இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்துடைய 5வது சனிக்கிழமை. தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தாளந்துகளை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். எதிர்பாராத விதமாக ஒருவருக்கு நல்ல வேலை கிடைக்கலாம். ஆனால் அந்த வேலையை காத்துக்கொள்வது அவருடைய திறமையும் கடின உழைப்பையும் பொறுத்தது என்பார் ஆக்டன் ஆர்மா. நற்செய்தியில் இயேசு தாளந்து உண்மையை பற்றி எடுத்துக் கூறுகிறார். வரும் 3 பணியாளர்களின் உயர்வும் தாழ்வும் அவர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே இருக்கின்றது. முதல் 2 பணியாளர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பெருக்க கடினமாக உழைத்தார்கள், ஆதலால் உயர்வடைந்தார்கள். கடைசியாக வந்த பணியாளரோ தம்மிடம் கொடுக்கப்பட்ட தாளந்தை மண்ணுக்குள் வைத்து புதைத்தார், ஆதலால் தாழ்வடைந்தார். நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் திறமைகளை நல்ல முறையில் பயன்படுத்தி கடவுளின் ஆசையை பெறுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தாளந்து உமையை நாம் எத்தனை முறை வாசித்தாலும் ஒவ்வொரு முறையும் நமக்கு இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும், இன்னும் அதிகமாக நாம் பாடுபட வேண்டும், அல்லது நம்மிடம் கொடுக்கப்பட்டதை அடுத்த லெவலுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். பிரியமான சகோதர சூழலே, இந்த அருமையான இனிமையான நாளில் அந்த 2 நபர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை 5ஐ 5ஆக மாற்றுகிறார், 2 இன்னும் 2ஆக மாற்றுகிறார். ஆனால் அந்த ஒரு தாளந்து பெற்றவன் மட்டும் பயத்துல அவன் வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை. அவன் புதைத்து வைக்கின்றான். புதைத்து வைத்ததுதான் அவன் செய்த மாபெரும் குற்றம். என்ன புரிகிறார்? யாரிடமாவது வட்டிக்கு கொடுத்திருக்கலாமே. பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 மடங்காக, 4 மடங்காக, 8 மடங்காக, 16 மடங்காக நாம் வளர்ச்சியடைய வேண்டும். வளர்ச்சி அடைந்த அத்தனை பேருடைய வாழ்வையும் நாம் அலசி பார்த்தோம் என்றால், ஒரு காலத்தில் அவர்கள் கடினமாக உழைத்திருக்கின்றார்கள். அது படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு சில வியாபாரமாக இருக்கலாம். எல்லா நிலையிலும் கடினமாக உழைத்தவர்கள் மட்டுமே முன்னுக்கு வந்திருக்கின்றார்கள், உயர்வு பெற்றிருக்கின்றார்கள். ஏன், அரசியலாக கூட இருக்கலாம். அதுவும் கூட கடினமாக உழைத்தால் மட்டுமே ஒரு உயர்வு நிலைக்கு வர முடியும் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் இந்த பயம் நம்மை வீழ்த்தி விடுகிறது. பயம் நம்மை அப்படியே மூழ்கடித்து விடுகிறது. பயத்தினால ரிஸ்க் எடுக்க விரும்புவதில்லை. ஒரு முயற்சியோ, கடின உழைப்போ, அல்லது மாற்று சிந்தனையோ, அல்லது மாற்று யோசனையோ, அல்லது மாற்று தொழிலோ நம்மால் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒன்று பயம், இன்னொன்று கவலையும் சேர்ந்து வந்து விடுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல, நிறைய சூழ்நிலைகள்ல ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் பரவாயில்லை. ஏன் நஷ்டம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கின்றோம்? என் தேவன் என்னோடு உடனிருக்கின்றார். நான் உழைக்கப் போகின்றேன், நான் நேர்மையாக இருக்கப் போகின்றேன். என்னுடைய உழைப்புல நான் அதுவும் கடினமாக உழைக்கப் போகின்றேன், கவனம் செலுத்தப் போகிறேன். இரவு பகலாக அதற்காக நான் உழைக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி நஷ்டம் ஏற்படும்? கவனமற்ற, பொறுப்பற்ற, சோம்பேறித்தனமான
அல்லது அடுத்தவர்களை நம்பி தொடங்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நஷ்டத்தில் தான் முடியும் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சொல்லி, இன்று சனிக்கிழமை அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்தார். தன்னுடைய வாழ்க்கையில பல ரிஸ்க் எடுத்தார். பிரியமானவர்களே, அவரை போல நாமும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும், ஒரு குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் நாம் இதோ நம்மிடம் இருப்பதை இன்னும் அதிகமாக்கிக் கொள்வோம். எல்லா திறமையும் அல்லது புத்தி கூர்மை விவேகத்தையும் நாம் இரட்டிப்பாக்குவோம். கண்டிப்பாக நிச்சயமாக ஒருபோதும் நாம் தோற்று போக மாட்டோம். வாழ்க்கையில, தொழில, வியாபாரத்துல நிச்சயம் வெற்றி பெறுவோம். வெற்றியே நாளை நமதே என்ற நம்பிக்கையோடு பயணிக்க இந்த நாள்ல நம் ஆரோக்கிய தாயிடம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. அம்மா, ஆனமலையில் விட்டிருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயை பரிந்து பேசுங்கம்மா. நாங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்து நிறைய நேரங்களில் தோற்று போய்விட்டோம். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, துன்பத்துக்கு மேல் துன்பம், வேதனைக்கு மேல் வேதனை, கவலைக்கு மேல் கவலை, இழப்புக்கு மேல் இழப்பு, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், நிறைய சூழ்நிலைகளை அட்டிப்பட்டுட்டோம். எத்தனையோ சொந்த பந்தங்களை, நண்பர்களை, உற்றார் உறவினர்களை, தெரிந்தவர் அறிந்தவரை நம்பி எல்லாம் என்னை ஏமாற்றி விட்டார்கள். அம்மா, தாயே, ஒரு இனிமேல் வரக்கூடிய காலம் பொற்காலமாக மாறட்டும். அந்த 5 தாளந்தை பெற்றவர் 5 உருவாக்கினாரே, அந்த 2 பெற்றவர் மீண்டும் 2 உருவாக்கினாரே, அதே போல இனி வரக்கூடிய காலங்களில் ஆசீர்வாதத்தை நான் இரட்டி பார்க்குவேன். என்னை நம்பி இந்த ஒரு பொறுப்பை நீ கொடுத்திருக்கிறேன். என்னை நம்பி இந்த கடமையை கொடுத்திருக்கின்றேன். என்னை நம்பி இந்த ஒரு பெரிய செயலை கொடுத்திருக்கின்றேன். அப்பா, எசப்பா, தொடர்ந்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.